பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற குடும்பங்கள், உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள். அனுதினமும் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறதே, அதை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க, ஜெபிக்கிறீங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு இந்த நாளுக்குரிய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின் பற்றுகிறவர்களாகி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் உபத்திரவம், ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உபத்திரவத்தில் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? உபத்திரவம் நீங்கன்னா ஒருவேளை சந்தோஷம் வரலாம் இல்லையா? ஆனால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க. மிகுந்த என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த உபத்திரவ நேரங்களில் எப்படி ஒரு மனிதன், எப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி? அங்கே ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். ஆமென். பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன உபத்திரம் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு, கொஞ்சம் ஆவியில நிரம்பி கர்த்தரோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல ஒரு துதி பாடலை பாடி, வேத வசனங்களை வாசித்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அனல் மூட்டி, நவமான பாஷைகளை பேசி அவரை துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ சரியா? இன்னும் சில நொடி பொழுதில் என்னுடைய செய்தி முடிஞ்சிடும். ஆனா நீங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு பாருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி பாருங்க. என் ஆண்டவர் புது பலனை உங்களுக்கு கொடுத்து, உங்களை தைரியப்படுத்தி, உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க உபத்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியா? விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணிடுவோமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த இயேசு ராஜா, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். என்ன உபத்திரமா இருந்தால் அந்த உபத்திரவத்தின் நடுவில் அன்றைக்கு தெசலோனிக்கே சபை சந்தோஷமா இருந்தார்கள் அப்பா. அந்த தெய்வீக மன மகிழ்ச்சி, அந்த தெய்வீக சந்தோஷம், நீர் கொடுக்கிற சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகள் இருதயத்தை நிரப்புவதாக. அந்த சந்தோஷத்தை திருட நினைக்கிற சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் துரத்தி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு புதிய மனமகிழ்ச்சியின் அபிஷேகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து வழி நடத்தும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இனிய நாளாக, இந்த நாள் ஒரு இன்ப நாளாக, ஆண்டவரே ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உண்மையாகவே வார்த்தை மாறாது. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நடந்து பாருங்க. இன்னைக்கு ஆச்சரியமான கிருபை உங்களுக்கு பெருகும். காட் பிளஸ் யூ. மறந்துடாம நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடணும். மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.